ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். காலா ஜாமுன். நார்மலாக காலா ஜாமுன் பண்ணுறதுக்கு மாவா யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். நல்ல ஜூஸியாக உள்ள ஸ்டஃபிங்கோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் இந்த காலா ஜாமுன் ரொம்ப பிடிக்கும். இந்த தீபாவளிக்கு நீங்கள் கடையில் வாங்காமல் வீட்டிலேயே செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சுருக்கோம். கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் ஜூஸியான காலா ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சர்க்கரை. கூடவே 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை எவ்வளோ சேர்க்குறோமோ அதே அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரை கரையிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். பாகு ஒரு கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. கையில் தொட்டு பார்த்தோன்னா லைட்டாக அந்த மாதிரி பிசு பிசுன்னு இருந்தால் போதும். இது பிசுக்கு பதம்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ் தாண்டிடுச்சுன்னா நமக்கு காலா ஜாமுன் சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ண முடியாது. வாசனைக்காக 2-3 ஏலக்காயை தட்டி சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஜாமுன் பண்ணுறதுக்கு நான் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டு மிக்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். மாவு இந்த மாதிரி நான் சலிச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன கட்டிகள் இருக்கும், அதை நம்ம கையால் உடச்சி விட்டுக்கணும். நம்ம இந்த மாதிரி மாவை சலிக்கும் போது கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். மாவில் தண்ணி இல்லைன்னா பால் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி பால் தான் சேர்க்க போகிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. ஒரே தடவையில் பால் எல்லாம் சேர்த்துற வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைட்டாக விரல்களால் பிசைஞ்சாலே போதும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். மாவு கூட சேர்த்து கலக்கிறதுக்காக நான் 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த பன்னீர் அப்படியே சேர்க்காமல் நம்ம துருவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்க போகிறோம். பன்னீர் சேர்த்து செய்யும்போது நம்மளோட காலா ஜாமுன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின பன்னீர் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் செஞ்ச பன்னீராக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பன்னீர் எல்லாம் துருவி முடிச்சாச்சு. பன்னீர் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கு உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி நம்ம பிசைய போகிறோம். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நம்ம பிசையும் போது பன்னீர் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அந்த மாதிரி நம்ம பிசையும் போது தான் நம்மளோட காலா ஜாமுன் கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் கிடைக்கும். 10 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பன்னீர் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், பிசைஞ்சு எடுத்தாச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த பன்னீரை நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம். மாவை நல்லா உதுத்து விட்டு அதுக்கப்புறம் பன்னீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கலந்து வரணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்தது, அதனால நான் பால் எதுவும் சேர்க்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம வேற ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாவை இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்காக ரெடி பண்ணிக்கலாம். நான் இது கூட கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கிறேன். நான் பாதாம் அதுக்கப்புறம் பிஸ்தாவும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ உங்கள் விருப்பத்துக்கு சேர்த்துக்கோங்க. இதை நான் மிக்சியில் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்திருக்கேன். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் இல்லாமல் கூட நம்ம காலா ஜாமுன் செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு செய்யும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அதனால தான் ஃபுட் கலரும் சேர்த்துருக்கேன். இப்போ இதிலிருந்து சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாமுன்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நார்மல் ஜாமுன் செய்கிறத விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை உருட்டி எடுத்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியில் வந்துடக்கூடாது நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது. அதனால் நல்லா கவர் பண்ணிவிட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி உருட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்டஃபிங் வெளியில் வராது.
இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் நம்ம செஞ்சுருக்கோம். மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் இதே மாதிரி ஜாமுன்கள் ரெடி பண்ணிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வச்சு பொரிக்கக்கூடாது. இப்போ ஜாமுன்கள் ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க. உடனேவே நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். ஜாமுன்கள் பொரித்து எடுக்கிற வரைக்குமே நீங்கள் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஜாமுன்கள் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா மேலே இருக்கிற லேயர் சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். உள்ளே இருக்கிற மாவு அப்படியே வேகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி திருப்பி திருப்பி வச்சு வேக வச்சுக்கோங்க. ஜாமுன்கள் எல்லாமே ஒரே மாதிரி வெந்து வரணும்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லாமே ஒன்று போல் வெந்து வரும். நம்ம இந்த ரெசிபிக்கு மாவா அதுக்கப்புறம் கண்டென்ஸ் மில்க் எதுவுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸ் அதுக்கப்புறம் பன்னீர் 2 மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், ஜாமுன்கள் எல்லாமே நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. குலோப் ஜாமுனுக்கு இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். நம்ம காலா ஜாமுன் செய்கிறதுனால இன்னுமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்ல டார்க் கலர் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்ததும் நம்ம உடனே சுகர் சிரப்பில் சேர்த்துடணும். ஒருவேளை உங்களுக்கு சுகர் சிரப் ஆறிடுச்சுன்னா கொஞ்சமாக சூடு பண்ணிக்கோங்க. இதே போல் மீதி இருக்கிற எல்லா ஜாமுன்களையும் நம்ம பொரித்து எடுத்ததுக்கப்புறம் சர்க்கரை பாகில் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு சர்க்கரை பாகு ஆறி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லா ஜாமுன்களையும் பொரித்து எடுத்துகிட்டு சர்க்கரை பாகில் சேர்த்துட்டேன். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி 2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். மினிமம் 2 மணி நேரமாவது ஊறினா தான் நல்லாயிருக்கும். எல்லா ஜாமுன்களும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு மூடி போட்டு மூடிட்டு நம்ம அப்படியே வச்சிடலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்துருந்ததை விட பாருங்கள் எவ்வளோ சைஸில் பெருசாக இருக்குதுன்னு. இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. ரொம்பவே டேஸ்டியான காலா ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ நல்ல ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட இந்த காலா ஜாமுன் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.